நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று நாம் தியானிக்கப் போகும் தலைப்பு நாவின் வல்லமை, ஆசீர்வாதமும் சாபமும். யாக்கோபு 3-5 வாசிக்கிறோம். அப்படியே நாவானது சரீரத்தின் ஒரு சிறிய உறுப்பாயிருந்தும் பெருமையான காரியங்களை பேசுகிறது. பாருங்கள், எவ்வளவு சிறிய அக்கினி எவ்வளவு பெரிய வனத்தை கொளுத்தி போடுகிறது. ஆம், நமது நாக்கு ஒரு சிறிய உறுப்புதான், ஆனால் அதன் சக்தி மிகப்பெரியது. இது ஆசீர்வாதத்தின் ஊற்றாகவும் இருக்கலாம், சாபத்தின் கருவியாகவும் இருக்கலாம். பைபிளில் உள்ள சில பரிசுத்தவான்களின் வாழ்க்கையிலிருந்து இதை நாம் தெளிவாக கற்றுக்கொள்ளலாம். நாவினால் நன்மை செய்தவர்கள். வேதத்தில் தங்கள் நாவினால் தேவனுக்கு மகிமையும் மக்களுக்கு நன்மையையும் செய்த அநேக பரிசுத்தவான்கள் உண்டு. மோசே பார்வோனின் முன்பாக நின்று தேவனுடைய வார்த்தைகளை தைரியமாக அறிவித்து இஸ்ரவேல் மக்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்தார். அவரது நாக்கு தேவனுடைய கட்டளைகளை வெளிப்படுத்தியது, விடுதலைக்கான செய்தியை அறிவித்தது. தாவீது தேவனை துதிக்கும் பல சங்கீதங்களை தனது நாவினால் பாடினார். அவருடைய வார்த்தைகள் நம்பிக்கையையும் ஆறுதலையும் தேவனைப் பற்றிய அறிவையும் மக்களுக்கு அளித்தன. கர்த்தரே என் பெலனும் என் கேடகமும், என் இருதயம் அவரை நம்பிற்று. நான் சகாயம் பெற்றேன், என் இருதயம் களிகூறுகிறது, என் பாட்டினால் அவரை துதிப்பேன். சங்கீதம் 28-7. எலியா தேவனுடைய வார்த்தையை துணிச்சலாக பேசி பாகால் தீர்க்கதரிசிகளை எதிர்த்து தேவனுடைய வல்லமையை இஸ்ரவேலுக்கு வெளிப்படுத்தினார். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்று மக்கள் தங்கள் நாவினால் அறிக்கையிடும்படி செய்தார். 1 அப்போஸ்தலன் பேதுரு பெந்தேகோஸ்தே நாளில் ஒரே பிரசங்கத்தின் மூலம் 3000 பேரை மனந்திரும்பச் செய்தார். அவருடைய நாவிலிருந்து வந்த வார்த்தைகள் வல்லமையாயிருந்தன, இருதயங்களை துளைத்தன. இவர்கள் தங்கள் நாவை தேவனுடைய மகிமைக்காகவும் மக்களின் இரட்சிப்பிற்காகவும் பயன்படுத்தினார்கள். அவர்களின் வார்த்தைகள் தேவனின் சித்தம் நிறைவேறுவதற்கு கருவியாக அமைந்தன. நாவினால் கெடுதல் செய்தவர்கள். ஆனால் சில சமயங்களில் பரிசுத்தவான்களே தங்கள் நாவின் கட்டுப்பாட்டை இழந்து தேவனுக்கு விரோதமாகவும் பிறருக்கு தீங்காகவும் பேசியுள்ளனர். மோசே தேவன் கற்பித்ததற்கு மாறாக கோபத்தில் கல்லையடித்தார். கலகக்காரரே கேளுங்கள், இந்த கன்மலையிலிருந்து உங்களுக்கு தண்ணீர் புறப்பட பண்ணுவோமா என்று பேசி தேவனுடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்கினார். இதன் விளைவாக அவர் வாக்களிக்கப்பட்ட தேசத்திற்குள் நுழைய முடியவில்லை. எண்ணாகமம் மோசேயின் நாக்கு பொறுமையின்மையையும் தேவ கட்டளைக்கு கீழ்ப்படியாமையையும் வெளிப்படுத்தியது. யோபுவின் மனைவி தன் கணவன் மிகுந்த துன்பத்தில் இருந்தபோது தேவனை தூஷித்து ஜீவனை விடு என்று தன் நாவினால் கெட்ட ஆலோசனையை வழங்கினாள். யோபு 2-9. இவளுடைய வார்த்தைகள் விசுவாச குறைவையும் சோதனையின்போது மனிதனின் பலவீனத்தையும் காட்டுகின்றன. பேதுரு இயேசு கிறிஸ்துவை மறுதலித்தார். நான் அந்த மனுஷனை அறியேன் என்று 3 முறை தன் நாவினால் பொய் சொன்னார். மத்தேயு 26-74. இங்கு பேதுருவின் நாக்கு பயத்தினாலும் சரீர பலவீனத்தினாலும் சறுக்கியது. இந்த உதாரணங்கள் பரிசுத்தவான்களாகிய நாமும் கூட நம் நாவின் மீது கவனம் செலுத்த வேண்டும் என்பதை காட்டுகின்றன. ஒரு சிறு தவறான வார்த்தை கூட பெரிய விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும். நாம் எப்படி நம் நாவை பயன்படுத்த வேண்டும்? யாக்கோபு 3-8 கூறுகிறது, மனுஷரில் ஒருவனும் நாவை அடக்கக்கூடாதே, அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் மரணங்களுக்கும் விஷம் நிறைந்ததுமாயிருக்கிறது. ஆம், நாக்கு நம் சரீரத்திலேயே அடக்க மிகவும் கடினமான ஒன்று. ஆனால் தேவ கிருபையினால் நாம் அதை அடக்க முடியும். ஆசீர்வாதமான வார்த்தைகளை பேச நமது நாக்கு தேவனை துதிப்பதற்கும் பிறரை ஆசீர்வதிப்பதற்கும் சத்தியத்தை பேசுவதற்கும் பயன்படுத்தப்பட வேண்டும். உங்கள் வாயிலிருந்து எந்த கெட்ட வார்த்தையும் வரக்கூடாது. ஆனால் தேவைப்படும்போது மற்றவர்களை கட்டியெழுப்ப நல்ல வார்த்தைகளை பேசுங்கள். கேட்பவர்களுக்கு அது கிருபையை அளிக்கட்டும். எபேசியர் கவனமாக பேசும் முன் யோசித்து பேச வேண்டும். வார்த்தைகள் வெறும் ஒலிகள் அல்ல, அவை உயிர் பெற்றவை. அதிக வார்த்தைகளில் பாவமில்லாமல் போகாது. தன் உதடுகளை அடக்குகிறவன் புத்திமான். நீதிமாதானத்தை பேச சண்டை சச்சரவுகளை தூண்டும் வார்த்தைகளை தவிர்க்க வேண்டும். சமாதானத்தையும் அன்பையும் வளர்க்கும் வார்த்தைகளை பேச வேண்டும். பிரியமானவர்களே, நமது நாக்கு தேவனால் கொடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான கருவி. அதை நாம் எதற்கு பயன்படுத்துகிறோம் என்பதில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். அது தேவனை மகிமைப்படுத்தவும் பிறருக்கு ஆசீர்வாதமாயிருக்கவும் பயன்படுகிறதா, அல்லது தேவனை நிந்திக்கும்படியாகவும் பிறருக்கு தீங்கிழைக்கும்படியாகவும் பயன்படுகிறதா? நாம் ஒவ்வொருவரும் நமது நாவின் மீது தேவனுடைய கட்டுப்பாட்டை கேட்க வேண்டும். என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரியமானவைகளாயிருப்பதாக. கர்த்தாவே, என் கன்மலையே, என் மீட்பரே. நாம் அனைவரும் நமது நாவை தேவனுடைய சித்தத்திற்கு ஒப்புக்கொடுத்து அதன் மூலம் அவர் மகிமைப்பட வாழும்படி கர்த்தர்தாமே நமக்கு உதவி செய்வாராக. ஆமென்.